நம்ம பாடிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பாடிக்கு புரோட்டீன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங்க்கு எந்த அளவுக்கு சிமெண்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு புரோட்டீன் ஒரு ஹியூமன் பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் சராசரியா எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா 30 கிராம் ஆச்சு நீங்க கம்பல்சரி புரோட்டீன் எடுத்துக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீனை எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுறீங்க. இந்த புரோட்டீன் எடுக்கிறதால என்ன பெனிஃபிட்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட் கொடுத்திருக்காங்க. இந்த அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த புரோட்டீன் எடுக்கிறதால உங்களுக்கு எனர்ஜி லெவலை இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, உங்க லீன் மசில் மாஸை பில்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ஹெர்பலைஃப் புரோட்டீன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நம்ம பர்சனலைஸ்டு புரோட்டீன் பவுடர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஆனா இந்த புரோட்டீனை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க. ஏன்னு கேட்டா நிறைய பேர் இந்த புரோட்டீனை எடுக்கிறதால சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. உண்மையா சொல்றேன், நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 30 கிராம் ஆச்சு நீங்க புரோட்டீன் உங்க பாடிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நீங்க ஸ்ட்ரென்த்தபிளா வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் எடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு பயந்துட்டு நீங்க நான்வெஜ் மூலமா என்னோட புரோட்டீனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு கால் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்கன், மட்டன், பால், எக் இந்த மாதிரியான நான்வெஜ்ல இருந்து தான் நீங்க புரோட்டீன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற காலத்துல நான்வெஜ் கூட ஒரு கெமிக்கல் ஆட் பண்ண ஃபுட்டா தான் வருது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க நான்வெஜ் குக் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க குக் பண்ணி எடுக்கும்போது இதுல அதிகப்படியான சால்ட், அதிகப்படியான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேட் ஆயில் உங்களுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி எடுக்கும்போது உங்க பாடியில கேலரிஸும் ஃபேட்டும் அதிகமாகிடும். அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் ஏற்படும், இல்லனா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. அதனால தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல கொடுத்திருக்கிற இந்த பர்சனலைஸ்டு புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீங்க உங்க பாடிக்கு தேவையான 30 கிராம் புரோட்டீனை நீங்க டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்க முடியும். இந்த புரோட்டீன் பாத்தீங்கன்னா ஒரு வெஜ் புரோட்டீன் தாங்க. இந்த புரோட்டீன்ல அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாய் புரோட்டீன் ஐசோலேட், அப்புறம் வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட் தான் ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த புரோட்டீனை எடுத்துக்கும் போது உங்க பாடி ஹெல்தி வைஸ்ல புரோட்டீனும் வந்து சேரும். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் புரோட்டீன் தாங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய நான்வெஜ் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு ரொம்பவே கெட்டது. அதனால தான் நம்ம புரோட்டீன் ஒரு பெஸ்ட் புரோட்டீன் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம புரோட்டீன் பாத்தீங்கன்னா சோயால இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோயா பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்துல இருந்து தான் கிடைக்குது. சோ இது இயற்கை முறையில தயாரிக்கிறதால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. இப்போ நீங்க ஒயிட் எக் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் டைஜஷன் ஆகுதோ அதே மாதிரி இந்த புரோட்டீனை எடுத்துக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாவே டைஜஷன் ஆகும். ஏன்னா இது ஒரு சாய் புரோட்டீன் தான் கொடுத்திருக்காங்க. உண்மையாவே சொல்றேன், நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த புரோட்டீனை கம்பல்சரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு ஸ்ட்ரென்த்தபிளா ஒரு யங் மேனா நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இந்த புரோட்டீனோட பெனிஃபிட்ஸ் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புரோட்டீனை ஸ்கிப் பண்ணாம எடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்.